அப்போனா என்ன அர்த்தம்? 1 o'clock இருந்து ஒரு குவார்டர்னா எவ்வளோ? 1:15 AM இது நடக்கிறதா வந்து என்ன பண்றாரு? அண்ட் ஸ்டார்டட் அப் த ஸ்டார்ஸ் டுவர்ட்ஸ் அஸ். அப்படியே சுத்திக்கிட்டே இருந்து டக்குன்னு என்ன ஆகுது? ஸ்டார் கேஸ்ல ஏற ஆரம்பிக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறாங்க. இந்த மாதிரி தூக்கி எறிஞ்சு அதை உடைக்கும் போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து ஒரு காமெடிக் சென்ஸ்ல வந்து ஆத்தர்ட்ட சொல்றாங்க. இது என்னது அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல தான் வந்துட்டு என்னோட பெட்டான அந்த கினியா பிக் வந்து இதுல வந்து படுத்து தூங்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இந்த லில்லி லிவர்ட் அப்படின்றது வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடியம். நீங்களே வந்துட்டு இதுக்கான மீனிங்கை கண்டுபிடிச்சு ஸோ இது அப்படியே நீங்க இது பண்ணும்போது உங்களுக்கு வேகமா இந்த ப்ரோஜனை முடிச்சு கொடுத்துருவேன். அண்ட் அட் த சேம் டைம் நீங்க என்ன பண்ணலாம்னா அதுல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. So welcome back to தினமும் TNPSC by உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is prose number 2, the night the ghost got in. So going on with the first stanza of the prose. The ghost that got into our house on the night of November 17, 1915. So first எடுத்து நோட் பண்ணுங்க. கோஸ்ட் உள்ள வந்த நாள்னு சொல்லிட்டு ஆத்தரால சொல்லப்பட்டது எந்த நாள்? நவம்பர் 17, 1915. ஓகேங்களா? ஸோ ஆத்தர் யாரு, அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கடைசி. ஸோ இப்போ வந்து முக்கியமான பாயிண்ட்டை பார்ப்போம். raised such a hula balu of misunderstandings that I am sorry I didn't just let it keep on walking and go to bed. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய கயாஸ், ஒரு பெரிய சத்தமான ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. நான் பெசாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அது என்னவா இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கலாம்? நான் பெசாட்டுக்கு என்னோட பெட்டை நோக்கி நான் போய் தூங்க போயிருக்கலாம். இட்ஸ் அட்வென்ட் காஸ்ட் மை மதர் டு த்ரோ அ ஷூ த்ரூ அ விண்டோ ஆஃப் த ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர். அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு அன்னைக்கு நைட் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு ஷூ எடுத்து பக்கத்து வீட்டு ஜன்னல்ல எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறமா and ended up with my grandfather shooting a patrolman. அதே நேரத்தில் என்னோட கிராண்ட்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கன்னால ஒரு போலீஸ் ஆஃபீஸரை சுட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. I am sorry therefore as I have said that I ever paid any attention to the footsteps. ஸோ அதில் வந்து திருப்பி அந்த ஃபுட் ஸ்டெப்பை பற்றி என்ன பண்ணுறாரு ஆத்தர் பேசுகிறார். இப்போ நம்ம திருப்பி உள்ளே போகலாம். இனிமேல் தான் ஒரிஜினலாகவே ஆரம்பிக்குது. அது ஒரு இன்ட்ரோ, என்ன நடந்திருக்கு ஸ்டோரியிலன்னு. தே பிகான் அபவுட் அ 1:15 o'clock in the morning, a rhythmic quick cadenced walking around the dining room table. ஸோ என்ன சொல்கிறாரு? 1 o'clock, they began about a 1:15 o'clock. அப்போனா என்ன அர்த்தம்? 1 o'clockலேருந்து ஒரு குவார்ட்டர்னா எவ்வளோ? 1:15 AM இது நடக்கிறதா வந்து என்ன பண்றாரு ஆத்தர் வந்து சொல்றாரு. அப்போதான் என்ன நடக்குதுன்னா அந்த வேகமா நடக்கக்கூடிய அந்த ஃபுட் ஸ்டெப் சவுண்ட்ஸ் ரிதமிக்கா என்ன பண்ணுது எனக்கு கேட்குது. எங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா டைனிங் டேபிள், டைனிங் டேபிள். ஸோ குவிக் கேடன்ஸ்ட் அப்படின்னா ரிதமிக் ஃப்ளோ ஆஃப் சவுண்ட். ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 இது 2 3 டைனிங் ரூம். ஓகேங்களா? மை மதர் வாஸ் அஸ்லீப் இன் 1 room அப்ஸ்டேர்ஸ். அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா எங்கள் அம்மா வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்னோட பிரதரான ஹர்மனும் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்காரு. கிராண்ட்ஃபாதர் வந்துட்டு வாஸ் இன் த அட்டிக் இன் த ஓல்டு வால்நட் பெட் விச் ஆஸ் யூ வில் ரிமெம்பர் ஒன்ஸ் ஃபெல் ஆன் மை ஃபாதர். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரியான ஒரு ரூம்னே வச்சுக்கலாமே, ஒரு அட்டிக், அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு இது. இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம், ஒரு மேலே ஒரு தனியாக ஒரு ரூம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரூம். ஸோ அதில் வந்து அவரோட கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க. இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதில் படுத்திருக்காரு? ஒரு ஓல்டு வால்நட் பெட்டில் வந்து படுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 4th இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, 5th இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஓகே. அது என்ன ஆயிருக்குன்னா ஒருக்கா அவரோட அப்பா மேலேயே என்ன பண்ணிருக்குன்னா விழுந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஐ ஹேட் ஜஸ்ட் ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் த பாத் டப் அண்ட் வாஸ் பிஸிலி ரப்பிங் மை செல்ஃப் வித் அ டவல் வென் ஐ ஹியர் த ஸ்டெப்ஸ். சரி, ஓகே, நம்ம அப்படியே நைட்டு குளிச்சுட்டு அப்படியே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? துவட்டிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் வந்து அவருக்கு கேட்குது. ஓகே, they were the steps of a man walking rapidly around the dining table downstairs. The light from the bathroom shone down the back steps. அப்போ அவர் பாத்ரூம் கதவை திறந்தோன்னே
அந்த பாத்ரூம்குள்ளே இருக்கிற லைட் வந்து என்ன ஆகுதுன்னா வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம கதவை திறந்தோடனே இந்த ரிஃப்ளெக்ஷன் இப்படி விழும் லைட்டோட ஃபோக்கஸ். அந்த மாதிரி அவரோட பேக் ஸ்டெப்ஸில் வந்து விழுது. which dropped directly into the dining room. I could see the faint shine of plates on the plate rail. ஸோ அப்போ அவருக்கு என்ன தெரியுதுன்னா ஃபெயிண்ட் ஷைன் ஆஃப் பிளேட்ஸ் தான் தெரியுது. அந்த லைட் மூலமாக அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த இது அடுத்ததுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு 6, இதுக்கு வந்து 5. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ அது வந்து பிளேட்ஸ் அந்த இதில் அடுக்கடுக்காக அடுக்கி வட்டிருக்க அந்த ஸ்டாண்டு, அதை தான் வந்துட்டு பிளேட் ரெயில்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த ஃபெயிண்டான லைட் வந்து ஃபோக்கஸ் ஆகுது. ஐ குடன்ட் see the டேபிள், ஆனால் எனக்கு டேபிள் தெரியல. the steps kept going round and round the table at regular intervals. A board creaked. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா அகெயின் அண்ட் அகெயின் அந்த ஸ்டெப்ஸு வந்துட்டு அப்படியே ரவுண்டாக அடிக்குதான், அந்த டைனிங் டேபிள்லேயே சுற்றி வருதான். அப்புடின்னு பார்த்து யாரோ கால் தடை வைக்கும்போது ஒரு கிரிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அதை தான் ஒரு போர்டு கிரிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. when it was trod upon, காலை வச்சு அந்த இடத்த மிதிக்கும் போது, வாக் பண்ணும்போது, ட்ராட் பண்ணும்போது அந்த சவுண்டு கேட்குது. I supposed at first that it was my father or my brother Roy who had gone to Indianapolis. அப்போ அவங்க வீட்டில் இப்போ யார் இருக்கா? ஒன்று ஆத்தர் இருக்காரு, இன்னொன்று வந்து அவரோட அம்மா இருக்காங்க, மூணாவது அவரோட பிரதரான ஹெர்மன் இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பாவும் சரி அவரோட இன்னொரு பிரதரான ராய், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் அண்ட் பிரதர் ராய் 2 பேரும் எங்கே போயிருக்காங்க? இந்தியானாபாலிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை நோக்கி போயிருக்காங்க. பட் வேர் எக்ஸ்பெக்டட் ஹோம் அட் எனி டைம், எப்போனாலும் வரலாம். ஸோ வராதான் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஐ சஸ்பெக்டட் நெக்ஸ்ட் தட் இட் வாஸ் அ பர்குலர். அதுக்கப்புறமா என்னோட மைண்ட் ப்ராசஸ் எங்கெங்கேயோ போய் கடைசியாக ஒருவேளை திருடனாக இருப்பானோ. பர்குலர் அப்படின்னா திருடன் அப்படின்னு வந்து அர்த்தம். இட் டிட் நாட் என்டர் மை மைண்ட் அன்டில் லேட்டர் இட் வாஸ் அ கோஸ்ட். அப்புறம் தான் வந்து இதில் யாருமே இல்லையா, அப்போ இது பேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டார், இது பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன், அடுத்த பேராகிராஃப்குள்ளே போகலாம். After the walking had gone on for perhaps 3 minutes, I tiptoed to Herman's room. ஸோ இந்த வாக்கிங் சவுண்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமா, அதாவது 3 minutes பாஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஆத்தர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட பிரதர் ரூமான ஹெர்மன் ரூமுக்கு போகிறாரு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல், ஒரு சின்ன சந்தேகமும் இல்லாமல் இது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். நான் ஒவ்வொரு பேரா முடிக்கும் போதும் அந்த நோட்ஸ் எடுக்கிறீங்க, பாஸ் பண்ணுறீங்க, ரீட் பண்ணுறீங்க, அகெயின் அடுத்த பேராகிராஃப் எடுக்கிறீங்க, பாஸ் பண்ணுறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, ரீட் பண்ணுறீங்க. இதே ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியாக அதோ 10 minutesல ரிவைஸ் பண்ணி முடிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட 5 star ரிவ்யூஸை வந்துட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ரிவ்யூஸில் போய் உங்களோட ரிவ்யூஸை போஸ்ட் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி helpful for me to make more students achieve in your exams, and as well as எனக்குமே வந்துட்டு it will be a personal motivation. Okay fine. So Beagle, okay, Herman's roomக்கு வந்து 3 நிமிஷம் கழிச்சு போறாரு. Pissed I heard in the dark shaking him out, he said. ஸோ அவன் வந்து நான் போய் பக்கத்தில் போய் அவனை எழுப்ப அவன் உடனே வந்து அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்க in a low hopeless tone of a despondent beagle. despondent அப்படின்னா ஹோப்பே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ஹோப்பே இல்லாத ஒரு பியகிள். அப்படின்னா பியகிள்ன்றது இஸ் அ breed of dog. ஒரு டாகோட ப்ரீடு தான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பியாகிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு பியாகிள் மாதிரி he always half suspected that something would get him in the night. அவன் எந்திரிக்கும் போதே ஏதோ நைட்டு நம்மளை வந்து பிடிச்சிருச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே எந்திக்கிறாரு. I told him who I was, that something downstairs. அப்போ நான் சொல்லிட்டேன், பயப்படாத, நான் தான் வந்திருக்கேன், கீழே ஏதோ டவுன் ஸ்டேர்ஸில் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். there is something downstairs. who said to whom அப்படின்றது கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் none other than author to Herman. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, I said he got up and followed me to the head of the back staircase. The steps had ceased. Herman looked at me in some alarm. I had only the bath towel around my waist.
ஸோ அவன் என்ன சொல்றாரு, நீ வா கண்டிப்பாக என் கூட வா, பின்னாடி வந்து பாரு அங்கே ஏதோ இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி என்ன பண்றாரு, ஹெர்மனை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் காட்டிட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து சவுண்டே இல்லை. அப்போ உடனே வந்துட்டு என்னப்பா சவுண்டே இல்லைன்னு சொல்லிட்டு ஹெர்மன் இப்படி திரும்பி பார்க்க ஆத்தர் வந்து துண்டு மட்டும் உடுத்திட்டு வந்து நிற்கிறாரு. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க, ஐ ஹேட் ஒன்லி த பாத் டவல் அரவுண்ட் மை வேஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தூங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீ வாண்டட் டு கோ பேக் டு பெட், ஐ கிரிப்ட் ஹிஸ் ஆர்ம். அவர் என்னை தூங்க விடு அப்படின்னு சொல்லி போகும்போது அவரோட கையை அப்படி கிரிப் பண்ணுறாரு. கிரிப் பண்ணி பிடிச்சி அப்படி பக்கத்தில் இழுத்து அப்படின்றதோட இந்த பேராகிராஃப் முடியுது. ஸோ இப்போ அடுத்த பேராகிராஃப்குள்ளே போகலாம். ஆனால் எல்லாருமே இது இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துகிட்டு ரிவைஸ் பண்ணுறது தான் முக்கியம். கதை மட்டும் கேட்காதீங்க, நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், there's something down there, I said. Instantly the steps began again. அப்படியே பிடிச்சிட்டு அங்கே ஏதோ இருக்குப்பா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி அங்கே வந்துட்டு டக்குன்னு ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஸோ உடனே அங்கே பின்னாடி கேட்க ஆரம்பிக்குது. I said. Instantly the steps began again. Circled the dining room table like a man running. உடனே அதை சுற்றி ஒரு ஹியூமன் வந்து ஓடுற மாதிரி இருக்கு. And started up the stairs towards us. அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்து டக்குன்னு என்ன ஆகுது, ஸ்டார் கேஸில் ஏற ஆரம்பிக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறாங்க. 2 at a time. So started up the stairs towards us heavily, 2 at a time. ஓகே, 2 ஸ்டெப் வைக்கிற மாதிரி. The light still shone palely down the stairs. We saw nothing coming. We only heard the steps. சரி, அப்படி என்னதான் வருதுன்னு பார்த்தோம்னா கடைசி எங்கள் கண்ணுக்கு தெரியல, வெறும் சவுண்டு மட்டும்தான் கேட்குது. Herman rushed to his room and slammed the door. I slammed shut the door at the stairs top and held my knee against it. ஸோ என்ன பண்ணுறாரு, சவுண்டு கேட்டு மேலே வரதை பார்த்தோன்னா ஹெர்மன் பயந்துட்டு ஓடி போய் கதை அடிச்சுட்டு உள்ளே போயிட்டாரு அவர் ரூம்குள்ளே. நம்ம ஆத்தர் என்ன பண்ணுறாரு, அவருமே மேலே இருக்க ஒரு ரூம்குள்ளே போயிட்டு கதை அடிச்சு நீ சப்போர்ட்டால இப்படி நின்றுக்கிட்டார். ஓகேங்களா? ஸோ இதோட இது முடியுது. ஆஃப்டர் லாங் மினிட், கொஞ்சம் மினிட்ஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆத்தர் என்ன பண்றாரு, I slowly opened it again. There was nothing there. There was no sound. None of us ever heard the ghost again. ஸோ அங்கேருந்து என்ன ஆகுது, அவர் வந்து கொஞ்ச நேரம் திறந்து பார்க்குறாரு, ஸ்லோவாக கதவை திறந்து. அப்பன்னு பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை, சவுண்டும் கேட்கல. அதுக்கப்புறம் நான் கோஸ்டே பார்க்கல அப்படின்னு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஸ்லாம்டு முக்கியம். அப்புறமா வந்துட்டு டைனிங் டேபிளை சுற்றிட்டு ஸ்டார்ஸோட மேலே வருது. ஹெர்மன் வந்துட்டு திரும்பி பார்க்கும்போது அவர் வந்து துண்டு மட்டும்தான் உடுத்திருந்தார். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க, நோட்ஸும் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து, த ஸ்லாமிங் ஆஃப் த டோர்ஸ் அட் அரோஸ்டு மதர். அரோஸ்டுனா எழுப்பி விட்டுருச்சு, அவங்கள வந்து எந்திரிக்க வச்சிருச்சு. ஷி பியர்ட் அவுட் ஆஃப் அ ரூம். வாட் ஆன் எர்த் ஆர் யூ பாய்ஸ் டூயிங்? ஸோ ஆத்தர்ஸ் மதர் டு போத் ஆஃப் தெம், 2 பேருக்கும் சொல்றாங்க. ஓகேங்களா? she demanded. Herman ventured out of his room. உடனே என்ன பண்றாரு, அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே வராரு ஹெர்மன். he said gruffly. அவர் உடனே சோகமா சொல்றாரு, but he was in color a light green. ஸோ அவன் என்ன பண்றாரு, நத்திங் பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா வெளியே வந்து சொல்றான். அவர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோட கலர் என்னது, கிரீன் கலர். கிரீன் கலர். What was all that running around downstairs அப்படின்னு வந்துட்டு அவங்க அம்மா இப்போ கேட்குறாங்க. What was all the running around downstairs said mother. So she had heard the steps too அப்படின்னு வந்து யார் சொல்கிறாங்க, நம்மளோட ஆத்தர். இது சொன்னது ஆத்தர், இது சொன்னது அவங்களோட அம்மா. திருப்பியும் 2 பேருக்குமே சொல்கிறாங்க. ஓகேங்களா? We just looked at her. Burglars, she shouted intuitively. உடனே அவங்களுக்கே தெரியாம ஒரு மாதிரி சப்கான்ஷியஸே இல்லாம டக்குன்னு என்ன பண்றாங்க, இன்ட்யூட்டிவ்லி அவங்க வந்துட்டு திருடன் திருடன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு, ஐ ட்ரை டு குவைட்டன் ஹர் பை ஸ்டார்டிங் லைட்லி டவுன் ஸ்டேர்ஸ். ஸோ அவங்களை என்ன பண்ணலான்னு நினச்சேன், நான் வந்துட்டு அவங்களை அமைதிப்படுத்தலான்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஸ்டேர்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னு வந்து ஆர்த்தர் சொல்கிறாரு. ஓகே ஃபைன். அடுத்து, come on Herman, I said. I'll stay with mother, he said. She's all excited. So இதுல வந்துட்டு ரொம்ப முக்கியம், come on Herman, author. I will stay with mother னு தனியா கொடுப்பாங்க. Herman, she is all excited, told by Herman. Who is she? Herman's mother or author's mother, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. I stepped back onto the landing. ஓகேங்களா? பின்னாடி போறாரு. Don't either of you go a step, said mother. ஸோ அவர் அப்படியே கீழே இறங்கும் போது உடனே அவங்க அம்மா,
டோன்ட் எய்தர் ஆஃப் யூ கோ அ ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அவங்க அம்மா. ஓகே, we will call the police again அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. Since the phone was downstairs, I didn't see how we were going to call the police. நம்ம போலீஸை கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா அந்த ஃபோன் வந்துட்டு கீழே டவுன் ஸ்டேர்ஸில் இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ அதனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாட் டிட் ஐ வாண்ட் த போலீஸ் பட் மதர் மேட் ஒன் ஆஃப் அர் குவிக் இன்கம்பேரபிள் டெசிஷன்ஸ். ஆனால் எனக்கு இப்போ போலீஸை கூப்பிட்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, குவிக்காக ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஒரு இன்கம்பேரபிள், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஷீ ஃப்ளங் அப் அ விண்டோ ஆஃப் ஹர் பெட்ரூம் விச் ஃபேஸ் த பெட்ரூம் விண்டோ ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த நெய்பர். அவர் உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க ரூம்குள்ளே போய் அவங்களோட ஜன்னலை இப்படி பிடிச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா நேராக வந்து நெய்பரோட விண்டோ வந்து இருக்குது, ஒரு கிளாஸ் விண்டோ. ஓகேங்களா, அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, கீழே இருந்து ஒரு ஷூவை வந்து எடுக்கிறாங்க. ஸோ she picked up a shoe and whammed it through the pane of glass across the narrow space. உடனே என்ன பண்றாங்க, ஒரு ஷூ எடுத்து whammed itனா throwed it through the pane of glass across the narrow space that separated the two houses. நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை தாண்டி ஒரு எரியிறார். Glass tinkled into the bedroom occupied by a retired engraver named Bordwell. ஸோ இங்கே ஒரு முக்கியமான நெய்பரோட பேர் வந்துருச்சு. ஷூவை தூக்கி எறிகிறாங்க. ஷூவை தூக்கி எரிஞ்சோன்னே கிளாஸை உடச்சிக்கிட்டு போய் உள்ளே விழுது. அதோட நெய்பர் பேர் என்னன்னா பாட்வெல். அண்ட் அவர் ஒரு ரிட்டையர்டு என்கிரேவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வீட்டில் அவரும் அவரோட ஒய்ஃபும் இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னொரு பாயிண்ட். பாட்வெல் had been for some years in rather a bad way and was subject to mild attacks. அவருக்கு வந்துட்டு மைல்டு அட்டாக்ஸ்ன்றது இந்த இடத்துல வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு ஹெல்த் ரிலேட்டட் அட்டாக்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு வீட்டுக்குள்ளே அட்டாக் வந்து நடந்திருக்கலாம். இந்த மாதிரி ராபரி, இந்த மாதிரியான விஷயங்கள். ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வி நியூ ஆர் லிவ்ட் இன் இயர் ஹேட் சம் கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ். ஸோ அப்போனா இதை இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம், அப்போ சுற்றி வந்து நிறைய திருட்டுக்கள் நடக்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே ஃபைன். அப்போனா அவங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் அடிக்கடி திருட்டு நடக்குது அப்படின்ற ஒரு சினாரியோ இருக்குது. அதனால தான் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனே வந்து பர்க்லர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த இதுக்குள்ளே போகலாம். இட் வாஸ் நவ் அபவுட் 2 o'clock ஆஃப் அ மூன்லெஸ் நைட். ஸோ சம்பவம் நடக்கிறப்போ 1:15 மணின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்க, இட் வாஸ் அபவுட் 2 o'clock ஆஃப் அ மூன்லெஸ் நைட். 2 மணி ஆயிடுச்சு. கிளவுட்ஸ் ஹங் பேக் அண்ட் லோ. ஸோ கிளவுட்ஸுமே ஒரு மாதிரி அப்படியே நிற்கிது பிளாக் கலரில். Bordwell was at the window in a minute, shouting, frothing a little, shaking his fist. Frothing a little, frothing அப்படின்னா என்ன மீனிங்ன்றது உங்களுக்கு தெரியணும். இட் இஸ் ஆங்கர். அவர் ரொம்ப ஆங்கிரியா இருக்காரு. ஷேக்கிங் இஸ் ஃபிஸ்ட், யார் இது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அவர் ஒரு மாதிரி கோவமாக நிற்கிறாரு. We will sell the house and go back to Peoria. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னா? So we will sell the house and go back to Peoria was a statement told by Mrs. Bordwell. ஸோ அவங்க தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு it was sometime before mother got through to Bordwell. Burglars உடனே ஒருத்தர் கத்தும் போது எதிர் வீட்டிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க அம்மா, இங்கே வந்து திருடங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே கத்திட்டாங்க. She shouted, burglars in the house, Herman, and I hadn't dared to tell her that it was not burglars but ghost. என்னது பர்குலர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம இப்போ பேயின்னு சொல்லிடுவோமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் சொல்லலை. For she was even more afraid of ghosts than the burglars. Bordwell at first thought that she meant there were burglars in his house. ஸோ பாட்வெல் என்ன நினச்சிட்டாங்க, உடனே அங்கே வந்து பர்குலர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். பாட்வெல் at first thought that she meant there were burglars in his house அப்படின்னு சொல்லி வராங்க. But finally he quieted down and called the police for us over an extension phone by his head. ஆனால் உடனே என்ன பண்ணிட்டாரு, நம்மளோட பாட்வெல் வந்துட்டு இங்கே வந்து பக்கத்து வீட்டில் திருடங்க இருக்காங்கன்னு சொல்லி டக்குன்னு ஃபோனை போட்டு போலீஸ்கிட்ட சொல்லிட்டாங்க. So after he had disappeared from the window, mother suddenly made as if to throw another shoe. போனதுக்கு அப்புறமா திருப்பி ஒரு ஷூ எடுத்து எரியலான்னு இப்படி போறாங்க. Not because there was a further need, இன்னும் வந்து பர்குலர் இருக்காங்கன்னு சொல்றதுக்காக கிடையாது. As she later explained, because the thrill of heaving a shoe through a window glass had enormously taken her fancy. இந்த மாதிரி தூக்கி எரிஞ்சு அதை உடைக்கும் போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து ஒரு காமெடிக் சென்ஸில் வந்து ஆத்தர்கிட்ட சொல்கிறாங்க. ஐ ப்ரிவென்டட் ஹர். நான் அதை பெருசாக கேட்காத மாதிரியே இருந்துட்டேன். இதெல்லாம் வந்து என்னப்பா அப்படின்ற மாதிரி நான் நின்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
The police were on hand in a commendably short time. A Ford sedan full of them. கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாங்கன்னா போலீஸ் வதன்னு வராங்க. எதுல வராங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Ford sedan full of them. 2 on motorcycle. ரெண்டு பேர் வந்து மோட்டார் சைக்கிள்ல வராங்க. Ford sedan ஃபுல்லா and a patrol wagon with about 8 members. 8 போலீஸ் ஆபீசர் இதுல இருக்காங்க. ஸோ ஒரு Ford sedan ஃபுல்லா ரெண்டு பேர் மோட்டார் சைக்கிள், அது போக 8 பேர் வந்து என்ன வராங்க வேகன்ல இருந்து வராங்க. and a few reporters. அப்போ போலீஸோட சேர்ந்து யார் வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வந்தாங்க. they began banging at our front door. Flashlight short streaks of gleam up and down the walls. அப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே வராங்க, ஃப்ரண்ட் டோர் வந்து தட்டுறாங்க, ஃப்ளாஷ் லைட் அங்கங்க அந்த ஜன்னல் வெளியே உள்ள அடிக்குது, அப்படி வேகமா அந்த ஃப்ளாஷ் லைட்ஸ்லாம் அடிக்குது. gleam up and down the walls across the yard, down the walk between our house and Bodwell's. open up, cried out hoarse voice. ஓப்பன் அப்னு சொல்றது வந்து போலீஸுங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஹோர்ஸான வாய்ஸ், ஒரு ரஃப்பான சோர் த்ரோட்டட் வாய்ஸ், ஓபன் அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி ஒரு வாய்ஸ். we are men from headquarters, we are men from headquarters. போலீஸ் எல்லாம் சொல்றாங்க. I wanted to go down and let them in since there they were, but mother wouldn't hear of it. You haven't a stitch on, she pointed out. இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யூ ஹேவன்ட் அ ஸ்டிச் ஆன்னா உன் மேலே ட்ரெஸ்ஸே இல்லையப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யூ குடன்ட் கேட்ச் யுவர் டெத். I wound the towel around me again. Finally the cops put their shoulders to our big heavy front door with its thick beveled glass and broke it in. உடனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே படத்தில் பார்த்துருப்பீங்க, வேகமாக போய் இப்படி இடிப்பாங்க ஷோல்டர் வச்சு, அந்த மாதிரி இடிச்சு உடச்சி உள்ளே வராங்க, கண்ணாடிலாம் உடைச்சிட்டு. I could hear a rending of wood. அப்போ என்ன ஆகுதுன்னா அது உடைக்கும் போது அப்படியே அந்த உட்டன் பீஸ் ஆஃப் டோர் உடையிற அந்த சவுண்டை தான் வந்துட்டு ஐ வுட் ஹியர் அ ரெண்டிங் ஆஃப் வுட், டியரிங் ஆஃப் வுட் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பீவல்டு கிளாஸ்ன்றது ஒன்றும் இல்லை. ஒரு கிளாஸை பார்த்தீங்கன்னா அதோட சைடு எண்டு அந்த சுற்றி இருக்கிற பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 3D ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷனை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பீவல்டுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நத்திங் பட் அ ஸ்லோப்பிங் எட்ஜ். ஒரு ஸ்லோப்பிங் எட்ஜை தான் அப்படி வந்து சொல்லுவோம். ஓகே ஃபைன். அடுத்து ஸ்பிளாஷ் ஆஃப் கிளாஸ் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் ஹால். இப்படி உடைச்சிட்டு உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு கிளாஸ் உடையுது, வுட்டு வந்து உடையுது, அதுக்கப்புறமா கிளாஸ்லாம் தெரிக்குது ஆன் த ஃப்ளோர். தேர் லைட்ஸ் பிளேட் ஆல் ஓவர் த லிவிங் ரூம் அண்ட் கிறிஸ்காஸ் நர்வஸ்லி இன் த டைனிங் ரூம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாபிங் இன் டு ஹால் வால்ஸ், ஷார்ட் ஆஃப் த ஃப்ரண்ட் ஸ்டார்ஸ். ஸோ ஹால்வேக்குள்ளே போயிட்டாங்க, ஃப்ரண்ட் ஸ்டார்ஸ்குள்ளே போயிட்டாங்க, கடைசி பின்னாடியும் போய் பார்த்துட்டாங்க. தே காட் மீ ஸ்டாண்டிங் இன் மை டவல் அட் த டாப். அ ஹெவி policeman bounded upon the steps. Who are you? He demanded. I live here, I said. ஸோ இது வந்து என்ன எங்கே சொல்லியிருக்காங்க, ஆத்தர் வந்து போலீஸ்ட்ட சொல்லியிருக்காங்க, ஆத்தர் வந்து போலீஸ்ட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதுலேருந்து இப்போ அடுத்த பேராகிராஃப்குள்ளே போகலாம். The officer in charge reported to mother, no sign of nobody, lady, he said. ஸோ உடனே வந்து யாருமே இல்லையே மேம் இங்கே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Must have gone away. What would he like? There were 2 or 3 of them, mother said. ஒரு கிளம்பி போயிருக்கலாம், 2லேருந்து 3 பேர் இருந்ததா வந்து சொல்கிறாங்க. Whooping and carrying on, slamming doors. Funny, said the cop. All your windows and doors was locked on the inside, tight as a tick. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நீங்கள் 2-3 பேர் சொல்கிறீங்க, எல்லாமே க்ளோஸ் ஆகி தானே இருக்குது, எந்த வழியாக வந்துட்டு போனாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. டவுன் ஸ்டேர்ஸ் we could hear the tromping of the other police. Police were all over the place, doors were yanked open. ட்ராம்பிங்னா வாக்கிங் ஹெவிலி, ஒரு மாதிரி டங்கு டங்குன்னு நடக்கிற மாதிரி எல்லா சைடும் சவுண்டு கேட்குது. எல்லா டோர்ஸையும் ஓப்பன் பண்ணுறாங்க, ட்ராயர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது ஓப்பன் விண்டோஸ் were shot up and pulled down, furniture fell with dull thumbs. A half dozen policemen emerged out of the darkness of the front hallway. எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஒரு ஃப்ரண்ட் ஹால்வேலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. 6 members. 6 members வந்திருக்காங்க. They began to ransack the floor, pulled beds away from walls, tore cloths off hooks in the closet. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து போடுறாங்க. இதுக்கெல்லாம் மீனிங் உங்களுக்கு வேணும், எல்லாத்தையும் எடுத்து வெளியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. One of them found an old zither. இந்த ஜித்தர் தான் என்னது, இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் ஜித்தர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜித்தரை வந்து அவர் பார்க்குறாரு. தட் ராய் ஹேட் ஒன் இன் த பூல் டோர்னமெண்ட். ஸோ அதை யார் வின் பண்ணியிருக்கான்னு கேட்டால் ராய். எதில் வின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா பூல் டோர்னமெண்ட், 8 ball கேம். ஓகேங்களா?
Looky here, Joe, he said, strumming it with a big paw. இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்துட்டு அவர் வந்து அதை வச்சு ஒரு அப்படி ப்ளே பண்ணிக்கிட்டே சொல்றாரு. The cop named Joe took it and turned it over. The cop named Joe வந்து அதை எடுத்திருக்காரு. What is it? He asked. It's an old zither or guinea pig used to sleep on. அப்படியே என்ன சொல்றாரு, இது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இதில் தான் வந்துட்டு என்னோட பெட்டான அந்த கினியா பிக் வந்து இதில் வந்து தூங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. It was true that a pet guinea pig we once had would never sleep anywhere except on the zither, but I should never have said so. என்னதான் இருந்தாலும் அது வந்து அங்கே தான் படுத்துருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த பெட்டான கினியா பிக் இப்படி தான் படுத்துருக்கு. அது ஆமாம் உண்மைதான், ஆனால் அது வந்து நான் அந்த போலீஸ்கிட்ட இந்த விதத்தில் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Joe and the other cop looked at me a long time. They put the zither back on their shelf. என்னை அப்படியே ஒரு மாதிரி மோஷன்லெஸ்ஸாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ஜித்தரை திருப்பி எடுத்து மேலே வச்சிடுறாங்க. ஸோ இதோட இந்த பேராகிராஃப் முடியுது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட். No sign or nothing, said the cop who had first spoken to mother. The lady seems hysterical. So no sign of nothing அப்படின்னு சொல்லி again சொல்கிறாங்க. The lady seems hystericalனா very excited. They all nodded but said nothing, just looked at me. In the small silence, we all heard a creaking in the attic. திடீர்னு பார்த்தா ஒரு க்ரீக் சவுண்டு, க்ரிக் க்ரிக்னு சொல்லிட்டு அட்டிக்கில் சவுண்ட் கேட்குது. அது வேறு யாரும் கிடையாது. கிராண்ட் ஃபாதர் வாஸ் டேர்னிங் ஓவர் இன் த பெட். என்னோட கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணுறாரு, அவரோட வால்நட் பெட்டில் இப்படி திரும்பி படுக்கும்போது ஒரு க்ரிக் க்ரிக் சவுண்டு வருது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, வாட்ஸ் தட் ஸ்னாப்டு ஜோ. உடனே ஜோ அந்த போலீஸ்காரர் இருக்கார்ல, அந்த ஜிப்பர் எடுத்தாரு, அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இங்கே நிற்கிறார். 5 or 6 cops sprang for the attic door. உடனே 5லேருந்து 6 பேர் வேகமாக ஓடுறாங்க. ஓடி போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பிஃபோர் ஐ குட் இன்டர்வீன் ஆர் எக்ஸ்பிளைன், ஐ ரியலைஸ் தட் இட் வுட் பி பேட் இஃப் திட் பர்ஸ்ட் இன் அவர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ரூம் அன்அனௌன்ஸ்ட் ஆர் ஈவன் அனௌன்ஸ்ட். திடீர்னு டப்பக்குன்னு உள்ளே போனாங்கன்னா கிராண்ட் ஃபாதருக்கு என்ன ஆகும், அவருக்கு அது ரொம்ப பிடிக்காது. ஒருவேளை சொல்லிட்டு போனாலுமே அவருக்கு பிடிக்காது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. He was going through a phase in which he believed that General Meade's men, under steady hammering by Stonewall Jackson, were beginning to retreat and even desert. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து அந்த வேர்ல்டு வார் ரிலேட்டடாக இருக்கும்போது 2 பேர் இருந்திருக்காங்க, 2 கேரக்டர். ஒன்று வந்து ஜென்ரல் மியடே, இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்வால் ஜாக்சன். ஸோ இந்த ஸ்டோன்வால் ஜாக்சனோட அந்த ஒரு பயத்தினால, அவர் மேலே இருக்கக்கூடிய பயத்தினால என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜென்ரல் மீடியாவோட மேன்லாம் போய் தெரிச்சு ஓடி எல்லா சைடும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ரிட்ரீட் ஆகுறாங்க அண்ட் ஈவன் டெசர்டட் அப்படின்னு சொல்லி அவர் நம்புறாரு. ஸோ இதோட இந்த பேராகிராஃப் முடியுது. ஸோ இப்போ அடுத்து என்னன்னு பாருங்க. when I got to the attic, things were pretty confused. ஸோ அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா, திங்ஸ் எல்லாமே சில விஷயங்கள் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. Grandfather had evidently jumped to the conclusion that the police were the deserters from the Meades army. ஸோ அந்த Meades ஆர்மின்றது இவரோட ஃபேவரட்டான ஆர்மி. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டோன்வால் ஜாக்சனை பார்த்து என்னடா பயந்து போய் இங்கே வந்து ஓடி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற தாட் ப்ராசஸில் இருக்காங்க. He bounded out of the bed wearing a, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாங் ஃப்ளனல், அதாவது ஒரு காட்டன் கிளாத்தை தான் ஃப்ளனல்னு சொல்கிறாங்க, ஓவன் காட்டன். ஓகேங்களா? ஓகே. நைட் கவுன் ஓவர் லாங் உல்லன் பேண்ட்ஸ். ஸோ ஒரு ஃப்ளானல் நைட் கவுனும் ஒரு உல்லன் பேண்ட்டும் வந்து போட்டிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நைட் கேப் அண்ட் லெதர் ஜாக்கெட் அரவுண்ட் ஹிஸ் செஸ்ட். அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நைட் கேப்பு, லெதர் ஜாக்கெட் எல்லாமே அவர் வந்து வச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு இருக்கார். The cops must have realized at once that the indignant white-haired old man belonged to the house. இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, the cops must have realized at once that the indigent white-haired old man belonged to the house. ஸோ பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த மேன் வந்துட்டு, இந்த ஓல்டு மேன் வந்து இந்த வீட்டை சேர்ந்தவர் தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இதில் முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஹேர்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, பட் யார் நோ சான்ஸ் டு சே ஸோ. பேக் ஏ கவர்ட்லி டாக் ரோடு கிராண்ட் ஃபாதர். இது யார் சொல்லியிருக்கா அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அவங்க அதை நினச்சி அதை பற்றி பேசுறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் வந்துட்டு ஏ கவுட்லி டாக், கோலை நாய்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேக் த லைன்ஸ் ஏ காடம் லில்லி லிவர்டு கேட்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த லில்லி லிவர்ட் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடியம். நீங்களே வந்துட்டு இதுக்கான மீனிங்கை கண்டுபிடிச்சி நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். With that, he fetched the officer who found the zither, a flat-handed smack alongside his head that sent him sprawling. So with that, he fetched the officer who found the zither flattened. Okay, fine. The other beat that sent him sprawling. The others beat a retreat, but not enough. Grandfather grabbed Zither's gun from its holster and let fly.
ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அந்த ஜித்தர் எடுத்தார் பார்த்தீங்களா, அவரோட கன்னை வந்து அப்படி டக்குன்னு எடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ண வைக்கிறாருன்னா டக்குன்னு சுட்டுட்டார். The report seemed to crack the rafters, smoke filled the attic. அப்போ என்ன ஆகுது, அதோட இருந்து போகிற புல்லட் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கக்கூடியதை கிராக் பண்ணுது. அந்த கிராக்கிங்னால வந்து என்ன நடக்குது, அந்த அட்டிக் ஃபுல்லாக அப்படியே புகை மூட்டமாகிடுது. ஸோ இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இந்த இடத்துல யாரோட கன்னு எதுலேருந்து எடுத்துக்கிறாரு, அதோட ஹோல்ஸ்டர், அதோட ஸ்டாண்ட்லேருந்து எடுத்திருக்காரு. ஸோ அவர் சுட்ட உடனே மேலே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ராஃப்டரில் பட்டு ஸ்மோக் வந்து அதிகமாக ஆகுது. ஸோ எங்கன்னு பார்த்தா அட்டிக்கில். ஓகேயா? ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக நடத்துகிற மாதிரி இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. A cop cursed and shot his hand to his shoulder. சுடும்போது ஒரு ஷோல்டரில் ஒரு காப்புக்கு வந்து அடிபட்டுருது. Somehow we all finally got downstairs again and locked the door against the old gentleman. So டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. He fired once or twice more in the darkness and then went back to bed. திருப்பி again and again 2 தடவை சுட்டுட்டு போய் தூங்க போயிட்டார். That was grandfather, I explained to Joe out of breath. உடனே ஜோ கிட்ட போய் இதுதான் எங்கள் கிராண்ட்ஃபாதர் அப்படின்னு வந்துட்டு ஓடி வந்து சொன்ன மாதிரி ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் சொல்கிறாரு. He thinks you are a deserter, I will say he does, said Joe அப்படின்னு வந்துட்டு என்ன சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் வந்து நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து ஓடி வந்தீங்க மியர்டஸ்ட் மெம்பர்ஸ்ன்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜோ வந்து ஆமாம் அப்படி தான் அப்படின்னு வந்து அவரும் வந்து ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா இது இம்பார்ட்டண்ட்டு, இது இம்பார்ட்டண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஐ வில் சே ஹீ டஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். The cops were reluctant to leave without getting their hand on somebody besides grandfather. The night had been distinctly a defeat for them. ஸோ என்ன ஆகுதுன்னா அவங்க இங்கேருந்து யாரையா பிடிச்சிட்டு தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் கடைசி அவங்களால யாரையும் பிடிக்க முடியாமல் அவங்க டிஃபீட்டோட அன்றைக்கி போகிறாங்க. Furthermore, they obviously didn't like the layout, something looked, and I can see their viewpoint phony. ஸோ அகைன் வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வேணுடே எல்லாத்தையும் போட்டு என்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணக்கூடிய அந்த செயல்கள் எல்லாமே ஃபோனியாக இருக்குது, ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இருக்குது. They began to poke into things again. A reporter, a thin-faced, wispy man came up to me. ஸோ அப்பன்னு பார்த்தா ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தவர் வராது. He was thin-faced, wispy man came up to me. I had put on one of the mother's dress, not being able to find anything else. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கவுன் போட்டுட்டு நிற்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுட்டு இருக்காரு. The reporter looked at me with mingled suspicion and interest. Just what the hell is the real lockdown here அப்படின்னு சொல்றாரு, low down here அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது யாருன்னா ரிப்போர்ட்டர். ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரோஸை வந்துட்டு நான் வேகமாக தான் ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கேன். ஸோ இது அப்படியே நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு வேகமாக இந்த ப்ரோஸை நான் முடிச்சு கொடுத்துருவேன். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதில் நோட்ஸும் எடுத்துக்கோங்க, ரிவைஸ் பண்ணுங்க, அங்கங்கே ஒவ்வொரு ஸ்லைடுக்குமே ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஹி ஆஸ்க்ட், ஐ டிசைடட் டு பி ஃப்ராங்க் வித் ஹிம், வி ஹேட் கோஸ்ட்ஸ் அப்படின்னு வந்து அகெயின் ஆத்தர் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாருன்னா ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்றாரு. He gazed at me a long time as if I was a slot machine into which he had without results dropped a coin. ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, என்னது பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு மிஷின், இந்த வெண்டர் மிஷின் மாதிரி கேம் விளாடுறதுக்கு உள்ள ஒரு காயின் போட்டதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு கிஃப்ட் வரும் இல்லை ஏதாவது வரும்னு சொல்கிறாங்க. அந்த மிஷின்குள்ளே நீங்கள் காயினை போட்டுட்டு இப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க வரும்னு, ஆனால் எதுவுமே வரலை. ஸோ அந்த மாதிரியான ஒரு முகஜாடையை வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளோட ஆத்தரை பார்க்குறாரு. Then he walked away. The cops followed him. The one grandfather shot holding his now bandaged arm. ஸோ அவர் பின்னாடி என்ன பண்ணுறாருன்னா ஒரு காப்பும் பின்னாடி போகிறாரு. யாருன்னா அந்த சுடு வாங்கினவரும் போகிறாரு. பேண்டேஜ் ஆம், கர்சிங் அண்ட் பிளாஸ்பனிங். கர்சிங்னா என்னன்னா ஒரு மாதிரி என்னத்தா இவர் அப்படின்னு, இவர் நல்லா இருப்பாரு அப்படின்னு கர்ஸ் பண்ணுறது. அண்ட் பிளாஸ்பனிங்னா ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே போகிறது. ஐ எம் கோனா கெட் மை கன் பேக் ஃப்ரம் தட் ஓல்டு பேர்ட் செட் த ஜித்தர் காப். ஸோ இதை வந்து யார் சொல்கிறாங்கன்னா ஜித்தர் காப் அவர்கள் வந்து அந்த ஜித்தரை யார் எடுத்தாங்களோ அவங்க வந்து சொல்கிறாங்க, ஐ எம் கோனா கெட் மை கன் பேக் ஃப்ரம் தட் ஓல்டு பேர்ட். அந்த ஓல்டு பேர்ட் யாருன்னா ஓல்டு மேன். ஏ செட் ஜோ, யூ அண்ட் ஹூ எல்ஸ். ஏய் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீயும் யாருப்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஐ டோல்ட் தெம் ஐ வுட் பிரிங் இட் டு த ஸ்டேஷன் ஹவுஸ் த நெக்ஸ்ட் டே. உடனே அவர் ஆத்தர் என்ன பண்ணுறாரு, நானே அடுத்த நாள் வந்து ஸ்டேஷனில் வந்து கொடுத்துறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே ஃபைன். வாட் வாஸ் த மேட்டர் வித் தட் ஒன் போலீஸ்மேன், மதர் ஆஸ்க்ட் ஆஃப்டர் தே ஹேட் கான். கிராண்ட்ஃபாதர் ஷாட் ஹிம். ஐ செட் வாட் ஃபார் அப்படின்னு வந்து அகெயின் அவங்க அம்மா கேட்க, I told her he was a deserter of all things, said mother,
and he was such a nice looking young man. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஃபுல்லாகவே ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. கிராண்ட்ஃபாதர் வாஸ் ஃப்ரெஷ் ஆஸ் அ டெய்ஸி அண்ட் ஃபுல் ஆஃப் ஜோக்ஸ் அட் பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் மார்னிங். அடுத்த நாள் ஒன்றுமே நடக்காத மாதிரி கிராண்ட்ஃபாதர் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்துட்டு சிரிச்சு ஜாலியாக ஜோக் சொல்லிட்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஓகேங்களா? வி தாட் அட் ஃபர்ஸ்ட் ஹி ஹேட் ஃபர்காட்டன் ஆல் அபவுட் வாட் ஹேட் ஹேப்பன், பட் ஹி ஹேடன்ட். ஓவர் his third cup of coffee he glared at Herman and me. தேர்டு கப் ஆஃப் காஃபி. அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு நினச்சோம். ஆனால் அவர் எதையுமே மறக்கல. கரெக்டாக 3வது கப் ஆஃப் காஃபி குடிக்கும் போது அவர் என்னையும் ஹெர்மனையும் பார்க்குறாரு. வாட் வாஸ் த ஐடியா ஆஃப் ஆல் த காப்ஸ் டாரி ஹூட்டின் அரவுண்ட் த ஹவுஸ் லாஸ்ட் நைட்? எதுக்காக எல்லாரும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க வீட்டை சுற்றி அப்படின்னு வந்து கேட்குறாரு. நன் ஆஃப் யூ பாதர் டு லீவ் அ பாட்டில் ஆஃப் வாட்டர் பிசைட் மை பெட். யாருமே எனக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பக்கத்தில் ஒரு தண்ணி கேன் வைக்கணுன்றதை நீங்கள் நினைக்காம விட்டுட்டீங்க. டு எவர் ரியலைஸ் வாட் இட் காஸ்ட் ஃபார் thirsty man to look for water in the dining room last night? உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி இருக்கக்கூடிய இந்த வயசானவனுக்கு நைட் இந்த இருட்டுக்குள்ளே போய் அந்த டைனிங்குள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வர எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹீ கம்ப்ளைண்ட் ஹீ ஹேட் ஹஸ் த. ஸோ உடனே ஹெர்மனும் நானும் ஓ இவர் தான் இந்த எல்லா கலவரத்துக்குமே காரணமா அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க இந்த ப்ரோஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஆத்தரை பற்றி பார்க்கலாம். த ஆத்தர் வேற யாரும் கிடையாது, ஜேம்ஸ் குரோவர் தர்பர், who was born in 1894 and died in 1961, was an American cartoonist, author, humorist, journalist, playwright and a celebrated wit. ஸோ இதுதான் ஒரு கீ பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஜேம்ஸ் குரோவர் தர்பர் வந்து ஒரு அமெரிக்கன், 1894 இருந்து 1961 இஸ் அ செலிப்ரேட்டட் விட். He was best known for his cartoons and short stories published mainly in the New Yorker magazines such as The Cat Bird Seat and collected his numerous books. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, நியூ யார்க்கர் மேகசின் யாரோட ரிலேட் ஆகிருக்குன்னு கேட்டாங்கன்னா தர்பர், கேட்பர்ட் சீட் யாரோட ரிலேட் ஆகின ஒர்க்குன்னு கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் குரோவர் தர்பர். முழு நேமும் ஞாபகம் வச்சுக்கணும். He was one of the most popular humorists of his time and he celebrated the comic frustrations and eccentricities of ordinary people. So இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது eccentricities of ordinary people and comic frustrations. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அடுத்த ஸ்லைடுக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே இருக்கிற மீனிங்ஸ் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லா பாலு அப்படின்றது வந்துட்டு ஒரு லவுட் நாய்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. பேட்ரோல் மேல்னா போலீஸு, அட்டிக்கின்றது ஸ்பர்ஸ் ஆர் ரூம் இன்சைட் அ பார்ட்லி இன்சைட் த ரூஃப் ஆஃப் அ பில்டிங். சொன்ன மாதிரி மேலே இருக்கக்கூடியது. ஸ்லாம்டு தெரியும், ஷட்டிங் ஆஃப் த டோர். கிரஃப்லினா சேட்லி, இன்ட்யூட்டிவ்லினா ஒன்றும் கிடையாது, சப்கான்ஷியஸாகவே இல்லாமல் டக்குன்னு முடிவு எடுக்கிறது. வேம்ட் அப்படின்னா ஸ்ட்ரக் சம்திங் வெரி ஃபோர்ஸ்ஃபுல்லி. பீவல்ட் அப்படின்னா ரெடியூஸ் டு அ ஸ்லாப்பிங் எட்ஜ். ஸோ இதில் எது எதுலாம் முக்கியம்னு பாருங்கள். 1 2 3 4 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் சினோனிம்ஸ். ரெண்டிங்னா டியரிங் டு பீசஸ், யாங்க்டுனா புல்டு வித் அ ஜர்க். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். ஜித்தர்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், கினியா பிக் இஸ் அன் அமெரிக்கன் பிரீட் ஆஃப் அனிமல். ஹிஸ்டரிக்கல்னா வைட்லி அன்கண்ட்ரோல்டு எமோஷன்ஸ். ஹிஸ்டரிக்கல் ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கிறத கூட ஒரு எமோஷன் தான். க்ரீக்கிங், மேக்கிங் அ ஸ்குவீக்கிங் சவுண்ட் வென் பீயிங் மூட், இது எல்லாருக்குமே தெரியும். இண்டிக்னன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீலிங் ஆர் ஷோயிங் ஆங்கர் ஆர் அனாயன்ஸ் அட் வாட் இஸ் பர்சியூட் அஸ் அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட். ஒரு மாதிரி அனாய் ஆகுறது, ஒரு மாதிரி ஆங்கரோ இல்லை கோவப்படுறது, நம்மளை சரியாக ட்ரீட் பண்ணலன்றப்போ கோவம் வர அந்த ஒரு இதை தான் இண்டிக்னன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹால்ஸ்டர், ஹோல்டர் மேட் ஆஃப் லெதர் ஃபார் கேரிங் ஹேண்ட்கன்ஸ். ஸோ ஹேண்ட்கன் கொண்டு போகிறதுக்கு அந்த பவுச் மாதிரி இங்கே வச்சுருப்பாங்கல்ல, அதுதான் ஹால்ஸ்டர். ராஃப்டர்னா a beam forming part of the internal framework of a roof. ராஃப்டர்ன்றது தான் இது, a beam forming part of an internal framework of a roof. Deserter, a person who leaves the armed force without permission. Deserter. Okay, fine. Next. இதுக்கப்புறமா இருக்கிறதுலாம் ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான். இதுக்கப்புறமா வந்து நமக்கு போயம் வந்து ப்ரோஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதுலேருந்து நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நோட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் ரெக்கார்டிங் கோர்சஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9115049115 and I will be there to support you throughout the process.
நீங்கள் வந்து மென்டாரிங் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெக்கார்டட் கோர்ஸ் வாங்கிக்கலாம், டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கலாம், என்னோட மென்டாரிங்கையும் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸாமில் கிளியர் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ட்ரீம் போஸ்டிங்கை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.